செலியன் இந்திராணி கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப செலியன் சொல்றாரு, அத்தை சாரி, நான் உங்களை சொல்லல. இந்திராணி கிட்ட சொல்றாங்க, நான் தான் சொத்தை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நீ எதுக்கு அத பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இதுவும் இவருகிட்ட. காளியப்பன் சொல்றாரு, டேய் மரியாதை இல்லாம பேசின, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா நீ யாருடா முதல்ல? இது எங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாத. செலியன் சொல்றாரு, இந்த விஷயத்துல நான் தலையிட்டு தான் ஆவேன், கண்டிப்பா தலையிடுவேன். ஏன்னா இது என் பொண்டாட்டியும் குழந்தையும் சம்பந்தப்பட்ட விஷயம். காளியப்பன் சொல்றாரு, ஏய் உனக்கும் இந்திராவுக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிருச்சுல்ல, அப்புறம் என்னடா பொண்டாட்டி குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? செலியன் சொல்றாரு, அடடடடா, இந்த கேள்விக்கு நான் பல ட்ரிப்பு பதில் சொல்லிட்டேன். நீங்க சொல்றதாலெல்லாம் எனக்கும் இந்திராணிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிராது. அதுக்கெல்லாம் கோர்ட்டு சட்டம்னு எவ்வளவோ இருக்கு மாமா. இந்திரா, இந்த ஆளு பேசுறாருன்னு அவசரப்பட்டு நீ எந்த முடிவும் எடுத்துறாத. இவரு எதை சொல்லி எதை வாங்கலான்னு தெளிவா யோசிச்சுட்டு வந்திருக்காரு. தேவையில்லாம வாக்கு கொடுக்கறேன் அது இதுன்னு சொல்லி தேவையில்லாம மாட்டிக்காத. காளியப்பன் சொல்றாரு, என்னடா என்னென்ன சொத்துக்கு ஆசைப்படுறவன்னு நினைச்சியா? என்ன அம்சு, அதுக்காண்டி தானே இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? காளியப்பன் செலியனோட சட்டைய பிடிக்கிறாரு கோவத்தோட. என்னடா சொன்ன? ஒரு வார்த்தை பேசுன? செலியன் சொல்றாரு, இருங்க இருங்க, உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. காளியப்பன் அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாரு. இந்திராணி சொல்றாங்க, சித்தப்பா. இந்திராணியோட குரல் கேட்ட உடனே செலியனை அடிக்காம விடுறாரு காளியப்பன். நாளை சந்திப்போம்.